ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மசால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். மசால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு தன்மைக்கு 4 பீஸ் மாங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். மாங்காயோட இந்த புளிப்பே கருவாட்டு குழம்புக்கு போதுமானது. இப்போ தேங்காயோட விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா காரசாரமான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.